கம்ப்யூட்டரோட சிபிஐ வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய மேக்ஸ் சிஸ்டத்துடைய உரிமையாளர் திரு ராகவன் சார் அவர்களும் அவங்களுடைய சர்வீஸ் இன்ஜினியர் திரு அருண்குமார் அவர்களும் நமக்கு வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு காமிக்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நான் வார்த்தைகளாக சொன்னது எல்லாமே கார்த்திக் நான் சொன்ன வார்த்தையாக சொன்னது எல்லாமே இதுலேயும் இருக்குது. இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் முதல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான. இதில் எல்லாமே இருக்கும். நான் அனுபவத்தில் சொல்கிறேன் என்னோடய வார்த்தைகளை. பட் என்னோடய அனுபவத்தை தாண்டி இன்னும் இதுலேயும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் இந்த டயக்ராம் இருக்குது. இதில் என்ன அந்த இப்போ நீ கேட்குற செக்ஷன் போர்டு இதுக்கு தானா அப்படின்றதுக்கான அர்த்தங்களும், இந்த போர்டுக்கான அர்த்தங்களும், இந்த DDF4க்கான அர்த்தங்களும், எவ்வளோ அர்த்தங்களும் ஒவ்வொரு வருஷம் அந்த நிறுவனம் கொடுத்துருக்கு. இந்த வருஷம் நீங்கள் படித்து பார்த்தாலே போதும். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் இது. இதை படிச்சிங்கனாலே இதில் உள்ள நான் சொன்ன வார்த்தைகளை விட இன்னும் அதிகமான வார்த்தைகள்லாம் இதில் இருக்குது. இப்போ நீ கேட்கலாம் இந்த DDF4 எக்ஸ்பிளைன் என்ன, இந்த ப்ராசஸ் இந்த 12th இவங்களே கொடுத்துருவாங்க. என்ட்டு 12th இந்த ப்ராசருக்கு இந்த போர்டு சப்போர்ட் பண்ணாது. ஆமாம், எத்தனை ஸ்லாட் இருக்கும் இவங்களே கொடுத்துருவோம். நம்ம கேட்கவே தேவை. இந்த சிப்செட் என்னென்ன சப்போர்ட் பண்ணோம், இந்த M.2 என்ன மாதிரி என்னது இதெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம யார்ட்டுமே கேட்கவே இல்லை. எல்லா USB 3.0 என்ன வெர்ஷன் எடுக்குது, ஈத்தர்நெட் போட்டு என்ன வெர்ஷன் எடுக்குது, ஆடியோ என்ன எடுக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே இதுலேயே இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கும். இப்போ அந்த போர்டோட மொத்த டயக்ராம் அசம்பிளிங் இதுதான். இருக்குது மொத்த டயக்ராம் அசம்பிளி, மொத்த அசம்பிளிங் இதுதான், மொத்த டீட்டெயில்ஸ் இதுதான். இதில் எல்லாமே இருக்குது. இதில் யாருமே கேட்குறேன். அது இப்போ அசம்பிளி சொல்கிறோம். இந்த பின்னு கேட்குறீங்க, இதோ பாருங்க எல்லா மெத்தடும் இருக்குது. எல்லாத்துக்கும் எது இருக்குது. இப்போ இந்த USB 3.2க்கு என்னென்ன விஷயம் எப்படி வரும் அப்படின்ற மெத்தடு முதல்கொண்டு இதில் எல்லாமே இருக்குது. இதோ ஒரு காம்போர்ட்டுன்னா பிரிண்டர் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி LPT1 போட்டு பிரிண்டர் போட்டு கொடுக்கறதுலாம் அந்த காம்போர்ட்டு. இந்த காம்போர்ட் இல்லாட்டினா கூட சமயத்தில் நீங்கள் வேறு ஆல்டர் பண்ணி தான் போடணும். அதுதானே இந்த போர்ட்லேயே இருக்குது எல்லாமே. என்னென்ன போர்ட்டுக்கு சீரியல் போர்ட்டு, பழைய ஓல்டு மெத்தட் கீபோர்டு மவுஸ் கனெக்ட் பண்ணுறது சமயத்தில் எனக்கு அதில் தான் கனெக்ட் பண்ணணும்னு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதில் இருக்கும். USB ஆடியோ என்ன இது, ஜாக் என்னென்ன ஜாக்கு, அதில் எந்த LED எது இருக்குது, ஸ்பீடுக்கான LEDனா மிஷின் ஆன் பண்ணுறதுக்கான LED என்ன இருக்குது, இந்த மெத்தட் எல்லாமே இருக்குது. ப்ராசராக இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது தான். உங்களுக்கு எங்கே கையை வைக்கணும், இன்ஸ்டாலேஷன் சிபியில் எங்கே கையை வைக்கணும், எங்கே கையை வைக்கக்கூடாதுன்னு ஆரம்பத்தில் சொன்னேன். மேலே இந்த பாக்ஸ் இருக்குது, மேலே எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் அடுத்தது கையை வச்சுருவாங்க. அந்த டயக்ராம் நான் சொன்னது தான். ப்ராசர் மேலே இந்த கையை வைக்கக்கூடாது அப்படின்னா இதுதான் அந்த மெத்தட். இதுதான் இது நான் அனுபவத்தில் இருக்கனால சொல்கிறேன். என்ன ரேமு ஒரு ஸ்லாட், இந்த ஸ்லாட் இதை வெட்டு கொடுக்குறாங்க. இந்த வெட்டை வச்சு தான் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணணும். ரெண்டாமலாம் வச்சுன்னா ஒன்று யூனிட்டு ஷார்ட் ஆகிடும், அல்லது ரேம் ஷார்ட், எது வேணால் ஷார்ட் ஆகலாம். அந்த டைம் பொறுத்து அது எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்களோ அதை பொறுத்து. இந்த மெத்தட் எப்படி வைக்கணும், உட்கார வைக்கணும், இதை கொடுக்குறாங்க. இதில் இதுவே போதுமானது. என்ன பயாஸு, இந்த பயாஸுக்கு எது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன் இந்த பயாஸ்னால் இப்போ சில ரேம் சப்போர்ட் பண்ணல, அல்லது சில பயாஸ் அப்டேட் பண்ணால் தான் அதிகப்படியான ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்குது, இந்த ஆடியோ அட்வான்ஸாக எடுத்துக்கின்றதெல்லாம் இந்த பயாஸ் தான் வரும். இதுக்கான ஃபியூச்சர்ஸ் இதில் எல்லாமே இருக்குது. படித்து பார்க்கணுன்றவங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது எல்லாமே. இதோட சிடி இதுதான் இம்பார்ட்டண்டான சிடி. சமயத்தில் சிடியை தொலைச்சிட்டு நெட்டில் டவுன்லோட் பண்ணுவோம். இது ஒரிஜினல் ப்ராப்பரான இதில் ஆடியோ இருக்கும். ப்ராப்பரான ஆடியோ இருக்கும். இதில் ஆடியோ இருக்கும், USB இருக்கும். எல்லா விஷயனோட இது பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும். சமயத்தில் விவரம் தெரிஞ்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, ஆடோவில் இருக்கவங்க டவுன்லோட் பண்ணி போட்டுப்பாங்க. இதனை பற்றி தெரியாதவங்க, இது கஸ்டமர் சப்போஸ் எனக்கு ஓரளவுக்கு விண்டோஸே போட தெரியும், நான் அப்டேட் பண்ணிப்பேன், எனக்கு விவரம் தெரியும், எனக்கு வரணும், அவங்க இதை வச்சுக்கலாம். பத்திரமா இதை வச்சுக்கணும். வாங்குறவங்கள்ட்ட இதை வாங்கி வச்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி நெட்டில் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இது வந்து அந்த நேரத்துக்கு இன்டர்நெட் இல்லைன்ட்டு எனக்கு ஆடியோ வேணும், எனக்கு USB சப்போர்ட் பண்ணல, நான் ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கிறவங்களுக்கு இது இம்பார்ட்டண்டானது. இது வாங்குறவங்க பத்திரமா வாங்கி வச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷயம் தெரிஞ்சு செய்கிறதா இருந்தால். இது இந்த பாக்ஸ் எடுத்துங்க, கீழே வச்சுங்க. இப்போ அப்படியே விண்டோஸ் ரன் பண்ணுங்க.
தெரியுது அதை முடிச்சு ஸ்டாக் பண்ணாமல் மேலே போயிடுச்சு. இப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இப்போ வந்து டிஸ்பிளே அவுட்புட் கட் ஆகுன்னு செக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் சப்போர்ட்டோட இப்போ எல்லா பொருளும் எல்லா மாடல்லையும் இருக்கும். விஜிஓ இருக்கும், ஹெச்டிஎம்ஏ இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஏதோ ஒரு விஜிஏ கட் ஆகிட்டா கூட 2 விஜிஏ இருக்கும். இந்த விஜிஏ வைக்கணும், ஹெச்டிஎம்ஏ விஜிஏ. சில பேர் குவாலிட்டி வந்து ஹெச்டி குவாலிட்டி இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு கிரேஸ் லைட்டாக வரக்கூடாதுன்றவங்களுக்குலாம் இந்த ஹெச்டிஎம்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வர டெக்னாலஜி இனி வர காலங்களில் இதுதான் இந்த ஹெச்டிஎம். இது வர காலங்களில் இது அவுட் வராது. அப்புறம் இனி வர காலம் இந்த ஹெச்டிஎம் தான் வரும். இது பாக்ஸ் போட்டு இது க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் மட்டும் வாய்ஸ் போட்டுங்களா? இல்லை, இப்போ என்னன்னா எதுக்கு ஓப்பன் ஆகிறாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எப்படி, கிளாஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எஸ்எம்பிஎஸோட பெர்ஃபார்மன்ஸ் கிட்டே ஒரு 1.5 மணி நேரம் இந்த மிஷின் நம்ம அசம்பிள் பண்ணினாலும் மிஷின் ஒரு 1.5 மணி நேரம் ரன் பண்ணி பார்ப்போம். 1.5 மணி நேரம் ஏன்னா ஹீட் ஆகுதா, ரீஸ்டார்ட் ஆகுதா, லூஸ் வருதா, இதுக்கப்புறம் பல பிரச்சனை இருக்குது. அசம்பிள் பண்ணிட்டோன்றது ஒரு பார்ட்டு தான் இது. இதுக்கப்புறம் விண்டோஸ் போடுறது, எம்எஸ்எஸ் போடுறது, பேஜ் மேக்கர் போடுறது, தமிழ் ஃபாண்ட் போடுறது, எதெல்லாம் அந்த கஸ்டமர் ஒவ்வொரு கஸ்டமர் ஒன்று எதிர்பார்ப்பாங்க. நான் தமிழ் ஃபாண்ட் தான் ஒர்க் பண்ணுவேன், இல்லை நான் பேஜ் மேக்கரில் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு கோரில் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே அவங்க சொன்னது மேட்லாப் யூஸ் பண்ண எதில் யூஸ் பண்ணாலும் அதை ரன் ஆகுதா அப்படின்றது வந்து இதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ். இது ஹார்ட்வேர்ன்ற ஒரு ஸ்டேஜ், அடுத்த சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் கேட்டது எல்லாம் உங்கள் ஒரு கஸ்டமர் ஒன்று கேட்பாங்க, எனக்கு வந்து எம்எஸ்எஸ் வேலை செஞ்சால் ஒர்க் பண்ணால் போகணும், அவங்களுக்கு வந்து இது ஒர்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கா இல்லையா, இப்போ அடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிஸ்டம் வந்து அசம்பிள் பண்ணிடுச்சு. இப்போ இது வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அவங்க வந்து இப்போ சாஃப்ட்வேர் அடுத்தது போடணும். இந்த சாஃப்ட்வேர் போட்டு கொடுக்கணும். இந்த சாஃப்ட்வேரும் சிலதெல்லாம் எல்லாமே ஒரிஜினலாக தான் போட்டு கொடுக்கணும். ஏன்னா அந்த அப்டேட்டிங் அப்போ தான் அந்த கஸ்டமருக்கு வராது. சமயத்தில் எனக்கு ப்ளூ ஸ்கேன் சிலது வந்து உடனே ஆன்லைனில் அப்டேட் பண்ண உடனே எனக்கு கிளாஸ் வருதுன்றது இப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் ஒரு சமீபகாலமாக. பெரும்பாலும் கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரிஜினல் சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்தால் திரும்ப அந்த ஹார்ட்வேருக்கு வர வேண்டாம். திரும்ப கரெக்ட் அவ்வளோ சீக்கிரம் கரெக்ட் ஆகாது. ஒரிஜினலாக இருக்குது நல்லது. சில பேர் காசு ஆசைப்பட்டு நானே போட்டு இப்போ எல்லாம் அவங்களே போட்டக்கூடிய எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க நானே போட்டு எனக்கே சாஃப்ட்வேர் போய் தெரியும், நானே ஆர்டர் பண்ணுவோம், நானே செய்வாங்க. அவங்கள போய் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன பொறுத்தவரை கம்பெனி, காலேஜ், ஸ்கூல்ஸ் போகும்போது ஒரிஜினலாக போட்டுக்கிறது பெட்டர். ஆனால் நீங்கள் சொல்கிறவங்கள சார் அவங்களாம் சாஃப்ட்வேர் போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பிசி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது கரெக்டாக இருக்குது. இதை ஒரு காலேஜ் இல்லாட்டி ஒரு பேங்கு அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இது பண்ண முடியுது. ஏன்னா இல்லை டேட்டா கிட்ட ஏதாவது இதாகிடுது. ஆமாம், இப்போ ஆமாம் கண்டிப்பாக வரும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ காலேஜெல்லாம் முக்கியமான டேட்டா வச்சுருப்பாங்க, முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இவ்வளவும் உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அவங்க கரெக்டான ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியர் கையில் வச்சுக்கிறது தான் அவங்களுக்கு பெட்டர். அவங்க ஏன்னா நெட்ஒர்க்கில் ரன் பண்ணுவாங்க, 20 ஸ்டூடெண்ட்ஸ் ரன் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஒன்று கேட்டு திடீர்னு வந்து ஒரு ஜியோ வந்துடுவானே, எனக்கு இந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணுங்க, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணி கொடுங்க அப்படின்றதெல்லாம் பெரும்பாலும் தெரியாது. ப்ராப்பராக ஒரு இன்ஜினியர் இருக்கிறது அவங்களுக்கு பெட்டர்.